ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்கள் ராஜேஷ். எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தீபாவளிக்கு இன்னைக்கு ரிலீஸ் ஆகிருக்கிற பிரதீப் ரங்கநாதன் மற்றும் மமிதா பைஜு நடிப்பில் வெளிவந்திருக்கிற டியூடு அப்படிங்கிற படம் தான். ஸோ இந்த படம் எல்லா தரப்பினரையும் கவர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத ஒரு ஷார்ட்டாக பார்த்துருவோம். இந்த படத்தோட கதையுமே நான் உங்களுக்கு ஒரு ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன். படத்தோட ஓப்பனிங்ல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதீப் ரங்கநாதன் தன்னோட எக்ஸ் லவரோட கல்யாணத்துக்கு போறாரு. அந்த கல்யாணத்துல ஒரு பெரிய கலாட்டா பண்ணிட்டு வராரு. அதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு செம ஜாலியான கையே, ஒரு சோகத்தை கூட என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாலியா எடுத்துக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி நம்ம காமிக்கிறாங்க. இவங்களும் மமிதா பைஜும் என்னன்னா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு கேட்டா, இவங்க ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில வேலை பார்க்குறாங்க. மமிதா பைஜு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சொந்த தாய் மாமாவோட பொண்ணு. அப்படி இருக்கிற டயத்துல ஒரு ஸ்டேஜ்ல மமிதா பைஜுக்கு பிரதீப் ரங்கநாதனை ரொம்ப பிடிச்சி போயிருது. இவங்களும் ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா அந்த ப்ரப்போசலை பிரதீப் ரங்கநாதன் ஏத்துக்கல. ஏன்னா நான் உன்னை ஃப்ரெண்டா தான் பார்த்தேன், உன்னைய என்னால் லவ்வரை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரப்போஸை தட்டி கழிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்க வெறுத்து போய் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியூருக்கு போயிடுறாங்க. வெளியூர் போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அப்பதான் இவருக்கு மமிதா பைஜு மேல ஒரு லவ் வருது. ஆகா, நம்ம ஒரு நல்ல பொண்ணை மிஸ் பண்ணிட்டோம். சுற்றி உள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவரை திட்டுறாங்க. இவருக்கு ரொம்ப ஹர்ட் ஆகி, ஆக ஒரு நல்ல பொண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி திருப்பி இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட மாமாட்ட சொல்லி இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, கட்டினா உங்கள் பொண்ணை தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் தடமுடலாம் நடக்குது. ஆனால் இதுக்கப்புறம் இவங்களுக்கு தெரியாமல் இவங்க வாழ்க்கை தலைகீழாக மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமாக கலந்து கொடுத்த படம் தான் இந்த டியூட் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பிரதீப் ரங்கநாதன் அண்ட் மமிதா பைஜு இவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப அருமையாகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இது படத்தோட ப்ளஸ். ப்ளஸ். ரெண்டாவது ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபியோட மியூசிக் பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல இருக்கு. அந்த பாட்டு பிளஸ் பேக்ரவுண்ட் மியூசிக் எந்தெந்த இடத்துல ஒரு தீம் மியூசிக் மாதிரி போடணும் அப்படிங்கிறத பெர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. அது படத்துக்கு ஒரு இரண்டாவது மிகப்பெரிய பிளஸ். மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா, மமிதா பைஜோட நடிப்பு சரி, அதே மாதிரி சரத்குமாரோட நடிப்பு, ரோஹிணியோட நடிப்பு, இவங்க எல்லாருமே என்னன்னா கொடுத்துருக்கிற கேரக்டர் அவ்வளவு பெர்ஃபெக்டா ரியலிஸ்டிக்கா பண்ணது இந்த படத்தோட ஒரு மூணாவது பிளஸ். இந்த படத்துக்கெல்லாம் பிளஸ் யாரு அப்படின்னு கேட்டா பிரதீப் ரங்கநாதன் மட்டும்தான். ஏன்னா தன்னோட முழு ரோலை தோல்ல சுமஞ்சு ஃபுல்லாவே எடுத்து சென்றிருக்காரு படம் ஃபுல்லாவே. அது மிகப்பெரிய ஒரு இந்த படத்துக்கு அட்வான்டேஜ். அவரோட கேரக்டர், அவரோட நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம்னே சொல்லலாம். இப்ப இந்த படத்தோட மைனஸ் என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்தளவுக்கு இந்த படம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆகோ ஓகோ சூப்பர்ங்க. ஆனா செகண்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கம்ப்ளீட்டா பாத்தீங்க அப்படின்னா வேற ஒரு ஜேர்னல்ல போகுது. அதை சுத்திக்கிட்டே இருக்காங்க, ஒரே இடத்துல சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அது படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமா தெரியுது. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் இப்படிதான் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கே நமக்குள்ள உருவாகி, என்னதான் இது 2K கிட்ஸுக்கான படமா இருந்தாலும் ரியலிஸ்டிக்கா இப்படி சம்பவங்கள் நடக்குமா, இப்படிதான் ஏத்துக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் நமக்குள்ள படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப அந்த ஒரு 1.25 மணி நேரம் செகண்ட் ஹாஃப் நமக்குள்ள தோணிக்கிட்டே இருக்கு. அது யாராலையும் தடுக்க முடியாது. அது படத்துக்கு எனக்கு என்னமோ அது ஒரு மைனஸா தென்படுது. பட் அந்த மைனஸை பிரதீப் ரங்கநாதன் நடிப்பு மூலமா பிளஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் அது ஒரு மைனஸா நான் சேர்த்துக்கிறேன். நாலாவது பாத்தீங்க அப்படின்னா, இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் பாத்தீங்க அப்படின்னா, காட்சியோட நீளங்கள் அண்ட் காட்சியோட அமைப்பு எல்லாம் சுத்தி வரனால நமக்கு ஒரு தொய்வை ஏற்படுத்துது. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, சூப்பரான ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப், சுமாரான ஒரு செகண்ட் ஹாஃப். மற்றபடி இந்த படத்தை ஒரு ஃபேமிலியோட ரசிக்கலாம் அப்படிங்கிறவங்க தாராளமா ரசிக்கலாம். 2K கிட்ஸுக்கு இந்த படம் ரொம்பவே கவரும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியனு. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னோட சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.